ஹோட்டல் ரசோய் நம்ம 10 ரூபாய்க்கு டிஃபன் கொடுக்குறோம் சார். என்னென்ன வரும்? தோசை ஒரு 10 ரூபா, பொங்கல், வடை 10 ரூபா, டீ, சாம்பார், கலங்கு, வடைக்கறி வந்து 3 நாள் ஃப்ரை. இது எல்லாவா பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கில். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டும் தமிழும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் சென்னை நகர் வந்திருக்கேன். சென்னை வந்திருக்க கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ராசோயின்ட்டு. இந்த கடையில் 10 ரூபாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. எது எடுத்தாலும் 10 ரூபான்ற மாதிரி, எந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் 10 ரூபா. இட்லி, பொங்கல், தோசை, பூரி, இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்காங்க. ஆப்பம் எல்லாமே போடுவாங்க. ஆப்பம் இடியாப்பம் இதெல்லாமே 10 ரூபா தானா. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் வடகறி, சாம்பார், 2 வகையான சட்னி இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. வடையும் ஈவன் 10 ரூபா தான். இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு பட்ஜெட்டான ஒரு கடை. ஸோ 10 ரூபாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்றது சூப்பரான விஷயங்க. நிறைய பேர் நிறுத்தி, அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன்னும் போது சென்னை நகர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போகிறாங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க கடைன்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஸோ நம்ம கடை நேம் என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்கே? ஹோட்டல் ரசோய் நம்ம 10 ரூபாய்க்கு டிஃபன் கொடுக்குறோம் சார். என்னென்ன வரும் 10 ரூபா டிஃபனில்? 10 ரூபா டிஃபனில் இட்லி ஒரு 10 ரூபா, பூரி ஒரு 10 ரூபா, தோசை ஒரு 10 ரூபா, பொங்கல், வடை 10 ரூபா. கிரேவிங்க என்னென்ன இருக்குது? கிரேவி 2 சட்னி, சாம்பார், கலங்கு, வடைக்கறி வந்து 3 நாள், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இருக்குது. டைமிங் ப்ரோ? டைமிங் 7:30 to 11:30. டீ காஃபி ஆல்சோ 10 ரூபா. கடை எங்கே இருக்குது? லொக்கேஷன்? சென்னை நகர் மெட்ரோ ஸ்டேஷன் எது இருக்கு. லீவ் ஏதாவது இருக்குமா? லீவ் இல்லை பஸ், எப்பவுமே இருக்கும். சூப்பரான விஷயம் ப்ரோ. நானும் போய் ட்ரை பண்ணுறேன் உங்கள் டிஃபன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க பஸ். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னா இட்லி, பொங்கல், கிழங்கு, சாம்பாரும், இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பூரி, கல் தோசை, அப்புறமேட்டு 2 வகையான சட்னி, ஒரு வடை, வடகரியோடு வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு சென்னை நகரில் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் சும்மா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மெட்ரோவில் போகிறவங்களும் சரி எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டு சும்மா அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்தாண்ட. ஸோ அதை கவர் பண்ணலாம் தான் இந்த இடத்த நான் வந்தேன் மார்னிங்கு. இட்லி, அந்த பொங்கல், அந்த குவான்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். அதுக்கு வந்து இவங்க வச்சுருக்க அந்த சாம்பார் சட்னியெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். இந்த இட்லியை பாருங்கள், செம்ம ஃப்ளஃபியாக இருக்கும். சரியான சைஸு, பெரியான சைஸு, செம்ம சாஃப்ட்டு இட்லி. அவங்க எடுக்கும்போதே பார்த்தேன், சரியான சாஃப்ட்டு. பிச்சா விற்கிறான் பாருங்க, இந்த மாதிரி சாஃப்ட்டு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்க இட்லியும் அந்த சாம்பாரும் ட்ரை பண்ணிடலாம். ஆஹா, நல்லா சொட்ட 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 சொட்டாக இருக்கான். சாம்பார் ஒரு ப்ராப்பர் டிஃபன் சாம்பார், சூப்பராக இருக்குது. இந்த சாம்பாரை அரைச்சி ஊற்றுவோம்ல, அரைச்சி ஊற்றுற மெத்தடில் தான் வச்சுருக்காங்க. சாப்பிட செம்மையாக இருக்குங்க. அடடடடா, மார்னிங்கில் அந்த சாம்பாரில் போகிற அந்த சீரகம் சோம்பெல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணி போடுவாங்கள்ல, ஒரு பிளெண்டு, நல்லா சூப்பராக இருக்குது. சாம்பார் டிஃபன் சாம்பார்ன்றா அந்த மாதிரி சாப்பிட சூப்பராக இருக்குங்க. கல் தோசை சாப்பிடலாம். இதுவும் 10 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வடை வச்சுருக்கேன். ஸோ வடை, பொங்கலுக்கு ட்ரை பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், குழம்பு ஊற்ற சொன்னேன், எல்லாத்தையும் மாறி மாறி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டான் அந்த பையன். ஸோ இவங்க கிட்ட இருக்க இந்த தோசை, இவன் சைஸை பாருங்கள், சைஸை தோசை நல்லா இந்த சட்னியில், தேங்காய் சட்னியில் ஊறி இருக்கான். ஸோ தோசையை அப்படியே வரேன் தேங்காய் சட்னியோட. தேங்காய் சட்னி
அருமையாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பர். கார சட்னி எப்படி இருக்குன்னு போயிடலாம். ஒரு பட்ஜெட்டாக கொடுத்தாலும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. பூரியை பாருங்கள், நல்லா அப்படியே அழகாக தூக்க வச்சுருக்கேன். ஸோ பூரிக்கு கிழங்கு, பூரி செம்ம சாஃப்டாக இருக்காங்க. கிழங்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த சின்ன பீஸ்லாம் போடல, பெரிய பெரிய பீஸாக இருக்குது. கிழங்கு பூரியோடு போயிடலாம். நல்லா இந்த கிழங்குக்கு ஏற்ற மாதிரி தாளிப்பு, இந்த கிழங்கு நல்லா முழுசு முழுசாக மாட்டதில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கான், ரொம்ப நல்லா இருக்குது. நான் இந்த பூரிக்கு வடகரி வச்சு சாப்பிட போகிறேன். வடகரி வந்து 3 நாள் இருக்குமா வாரத்தில். ஸோ பூரி வடகரி நம்ம அந்த கறி மசாலா தாளிப்பு இருக்கோம்ல, இந்த மாதிரி பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்து இந்த ஒரு லைட் பிஞ்ச் ஆஃப் காரத்தோட சாப்பிட சும்மா நறுக்குன்னு இருக்கான். அதுவும் பருப்பு, இந்த பருப்பு வாரி போட்டிருக்காங்க. இந்த மசாலோட இல்லாத குறைய இந்த வடகரி தூத்துறோம், சூப்பர். பொங்கல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஆஹா, இந்த பொங்கல் வந்து நான் யூஸ்வலாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா இதில் முந்திரி இஞ்சி மிளகு எல்லாமே வெளியிலேயே சும்மா டாப்பு டகராக தெரியுதா. ஸோ பொங்கல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். அடா போடா, வலிக்கிட்டு வரான், சூப்பராக இருக்கும். இன்னும் லைட் பிஞ்சாக கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது எனக்கு. மற்றபடி அதில் ஒரு குவாலிட்டினஸ்ன்னும் போது அந்த முந்திரியாக இருக்கட்டும் சரி, மிளகு இஞ்சிங்க அதெல்லாம் நல்லா சாப்பிடும்போது பைட்டில் மாட்டுது. லைட்டாக கொஞ்சம் சால்ட்டாக இருக்குது, மற்றபடி அருமை. பொங்கல் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவாராம், இட்லிக்கு அருமையாக இருந்துச்சு சாம்பார். பொங்கல் எப்படி இருக்கு? நான் அவங்க சாம்பார் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாம்பார் ஊற்றினது மட்டும் இல்லாமல் வடகரியும் நல்லா போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா செம்மையாக இருந்துச்சு வடகரி சாப்பிட. சாம்பாரை அப்படியே பொங்கலோட பிசைஞ்சி நல்லா பரட்டது தாண்டா ஒரு அழகே. அந்த சாம்பார் பொங்கலும் மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்ற மாதிரியே நம்ம சாப்பிட்ணும். இதை ட்ரை பண்ணிடலாம். இது எல்லாவா பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங்கில் அப்படியே அருமையாக இருக்குங்க, சூப்பர். அதே மாதிரி ஸோ இட்லியை வடகரி வச்சு ட்ரை பண்ணிடலாம் தான் மெயினாக வாங்கினது. வடகரியை பாருங்க, வெறும் அந்த குழம்பு எல்லாமே வெறும் அந்த பருப்பு, அதுதான் அந்த நிறையா ஸ்டஃப்பாக இருக்குது. சூப்பர். வடகரி பயங்கரமாக. ஆனால் இந்த தாண்ட மசாலோட போடுறதில்ல, இந்த மாதிரி மெதுவடை தான் போடுறாங்க. சாப்பிட நல்லா இருக்குது. பொங்கல் லைட்டாக உப்பு இருக்குது. அப்படியா, டெய்லியுமா அப்படி பண்ணுறாங்க? ஸோ வடை நல்லா மேலே கிரிப்ஸியாக, அது உள்ளே நல்லா சாஃப்டாக. நான் சொன்னேன்ல அதே சால்ட்டு ப்ராப்ளம் பொங்கலில், அதுதான் இங்கே வர கஸ்டமர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த கடை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இங்கே சாப்பிட்ட இந்த 2 ஐட்டமே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த இட்லி 2 இட்லி வாங்கினாலே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு சாம்பார், 2 வகை சட்னி, வடகரிலாம் கொடுக்குறது சூப்பரான விஷயம். யாராவது இந்த சென்னை நகர் மெட்ரோ அந்த சைடில் வர்ற மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி இருந்தீங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும்னா இந்த இடம் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ யூஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது காஃபி டீ எல்லாமே இருக்கான். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எனக்கு எப்பயும் டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் டீ சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ சேட் மக்களே, டீ காலி ஆகிடுச்சா, காஃபி தான் இருக்கா. சரி என்ன பண்ணுறது, கடவுள் நம்மளுக்கு காஃபி தான் எனக்கு கொடுத்துருக்காருட்டு குடிக்க வேண்டியதா. குடிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. கடையோட லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணி வரேன். வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னும் போது அந்த சட்னி சாம்பாரோ சரி, இட்லி பூரி தோசையாக இருக்கட்டும் சரி, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் மட்டும் கொஞ்சம் சால்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அது கம்மி பண்ணியிருந்ததுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் பொங்கலில் போட்டிருக்க விஷயங்கள் இருக்குல்ல, அந்த முந்திரி இஞ்சி மிளகுன்ட்டு வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. பொங்கல் வலிக்கிட்டு ஒன்றா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக சால்ட்டி ஆகிடுச்சு, அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கு. உப்பு காரம்லாம் ஏறுறது இறங்குறதெல்லாம் ஒரு நாளைக்கு ஹோட்டலுங்களில் மாறும். ஸோ அதெல்லாம் அதை பெருசாக நான் சொல்லலை. நிறைய இடத்துக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா மணி. டாட்டா பை பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.